subscribe, bell button press பண்ணி all ni choose பண்ணுங்க. Hi friends, welcome to அம்மா சமையல் food channel. இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா வெங்காயத்தை வச்சு கிறிஸ்பியான பகோடா செய்ய போறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 8லிருந்து ஒரு 10 வெங்காயத்தை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். வெங்காய பக்கோடா செய்யறதுக்கு நம்ம இந்தியன்ஸ் வெங்காயம் பாவிச்சாதான் ருசியா இருக்கும். மற்ற வித வெங்காயத்தெல்லாம் பாவிச்சிங்கன்னா ருசி குறைவா தான் இருக்கும். இப்ப இந்த வெங்காயத்தை பாதியா வெட்டி ஸ்லைஸா வெட்டிக்கிங்க. இந்த அளவுக்கு மெலிசா வெட்டிக்கணும். ரொம்பவும் திக்கா வெட்டக்கூடாது. இந்த அளவுக்கு வெட்டிக்கிட்டா போதும். எல்லா வெங்காயத்தையும் வெட்டியாச்சு. இப்ப வாங்க இதை உடைச்சி விட்டுக்கலாம். லேசா இந்த மாதிரி தூக்கி போட்டாலே அது லேயரா உளுந்துரும். இப்ப இந்த வெங்காயத்தெல்லாம் எடுத்து ஒரு மிக்சிங் பவுல்ல போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் வாங்க மற்ற பொருட்களை சேர்த்துக்கலாம். ஊசி மிளகா, பச்சை கலரு, சிகப்பு கலரு ஒரு 2-3 இந்த மாதிரி பொடிசா வெட்டி சேர்த்துக்குங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு ஸ்லைஸா வெட்டின கேரட்டையும் சேர்த்துக்குங்க. பொடிசா வெட்டின கருவேப்பிலை, ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், வெள்ளை மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு. நான் இங்க லெமன் சாறை சேர்த்துக்கிறேன். இப்ப இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுல தண்ணி சேர்க்காம உதிரியா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. எல்லா வெங்காயத்திலையும் இந்த மசாலா நல்லா ஒட்டி இருக்கணும். அடுத்தது வாங்க கொஞ்சமா மாவு வகைகளை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 டீஸ்பூன் ரவா மாவை சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் சோள மாவு, இப்ப போட்ட மாவுலாம் நல்லா பெசரி விட்டுட்டு அடுத்தது வாங்க கடலை மாவை சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் இந்த பிராண்ட் கடலை மாவு தான் பாவிக்க போறேன். இப்போதைக்கு 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூடவே மறுபடியும் 1 டீஸ்பூன் ரவா மாவை சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, இப்ப இதுல தண்ணி சேர்த்துக்காம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த வெங்காயத்திலேயே நல்லா தண்ணி விடும். இதுலயே நல்லா பெசரி விடுங்க.
கடைசியாக மறுபடியும் ஒரு அரை கப் கடலை மாவு சேர்த்து நல்லா பெசரி விடுங்க. மாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டாதான் பகோடா மாவு பதம் கரெக்டாக வரும். ஏன்னா இதில் அறவே தண்ணி சேர்க்காம மிக்ஸ் பண்ணுறோம். முழுக்க முழுக்க இந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியிலேயே இந்த பகோடா மாவு பதம் வரும். பகோடா மாவு ரெடி ஆயிருச்சு. இப்போ வாங்க பொரிக்க ஆரம்பிக்கலாம். பொரிக்கிற அளவுக்கு எண்ணெயை சேர்த்து சூடாக்கிக்கிங்க. இப்போ இந்த மாவை கொஞ்சமாக எடுத்து சூடான எண்ணெயில் சேர்த்துக்குங்க. சட்டியில் நிறைய சேர்த்துக்காதீங்க, வேகாது. கரெக்டாக பார்த்து சேர்த்துக்குங்க. கொஞ்ச நேரம் சென்று நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக விடுங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌனா கலருக்கு வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கணும். நீங்க என்ன பொரிச்சாலும் அடுப்பை ஆஃப் பண்ணாம தான் பலகாரத்தை எடுக்கணும். அப்பதான் எண்ணெய் கொத்துக்காது. ருசியான வெங்காய பகோடா ரெடி ஆயிருச்சு. மழை காலத்துல சாயங்காலம் டீ டைம் போல சுட சுட பக்கோடா பொரிச்சு கூடவே ஒரு கப் சாயா கலக்கி சாப்பிட்டு பாருங்க, அற்புதமா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்க சேனலை சப்போர்ட் பண்ற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.